ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னோட டெய்லி ரூட்டீன்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். அடுத்து பிளான்ட் கேர், வீட்டுக்குள்ளே என்னென்ன பிளான்ட் வச்சுருக்கேன்னு அது எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அண்ட் வாட் இஸ் த எமோஷனல் கனெக்ஷன் ஆஃப் மீ வித் திஸ் ஹவுஸ் அப்படிங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். வாங்க பார்க்கலாம். என்னோடய டெய்லி விலாக் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறது காலைல 9:30 போல் தான். பெரியவங்களை வந்து ஸ்கூலுக்கு கிளப்பி அனுப்பிச்சி விட்டுட்டு சின்னவங்களுக்கும் சாப்பாடு ஊட்டி விட்டுட்டேன் அப்படின்னா அவங்க தாத்தா கொஞ்சம் நேரம் வச்சுருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் கிளம்பி ஷூட் பண்ணிவிட்டு மாடியில் பொட்டிக்கு போயிடுவேன். நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்குறீங்க என்ன வேலைக்கு போகிறீங்க என்ன வேலைக்கு போகிறீங்கன்னு. நான் பொட்டிக்கு வந்து ரன் பண்ணிகிட்ருக்கேங்க. மாடியில் தான் இருக்குது, வீட்டுக்கூட மாடியிலே தான். ஏன்னா பாப்பாலாம் இருக்கிறதுனால பக்கத்தில் இருக்கட்டும்னு சொல்லி இப்போதைக்கு நான் மாடியில் வச்சுருக்கேன் சின்னதாக. ப்ளஸ் என்னோடய டெய்லி வீணை ப்ராக்டிஸ் வர இருக்குது. நான் ரெண்டையுமே வந்து மேனேஜ் பண்ணிப்பேன். காலைல கிளம்புனோடனே செய்கிற வேலை பார்த்திங்கன்னா ரூமில் நீட் பண்ணுறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா துணியை மிஷினில் போடுறது. ஏன்னா மிஷினில் போட்டோம் அப்படின்னா அதுவே 1.5 மணி நேரம் ஆகிடும். மிஷினில் துணியை போட்டுட்டு வந்து ஷூட் ஆரம்பித்தேன் அப்படின்னா கரெக்டாக நான் முடிக்கிறதுக்கும் துணி முடியறதுக்கும் சரியாக இருக்கும். அடுத்து அதை எடுத்து காய வச்சு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் என்ன வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறீங்க, அதோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நான் ரீசெண்டாக வந்து பாஷ் வாஷிங் மிஷின் வந்து வாங்கியிருந்தேன். மிஷின் வந்து நல்லா தான் ஒர்க் பண்ணுது. 9 kg அதை வந்து வாங்கியிருந்தேன். அரௌண்டு 41 to 40 சம்திங் இருந்தது. எனக்கு என்னென்னா அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ப்ளஸ் டைம் கன்சியூமிங்காக இருக்கோ அப்படின்னு எனக்கு வந்து தோணுது. இப்போ ஹேண்டில் வாஷ் பண்ணோம் அப்படின்னா வந்து மேக்ஸிமம் ஒரு 1/2 அன் ஹவர் இல்லை 3/4 மணி நேரம் ஆகும். ஊற வைப்போம், ஊற வச்சுட்டு ஊற வைக்கிற டைமும் சேர்த்தா நமக்கு கரெக்டாக தான் இருக்கும். பட் ஓவராக டைம் எடுக்குதோ அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபீல் ஆகுது. ப்ளஸ் இந்த நிறைய ஸ்டெயின்ஸு, பாப்பா ட்ரெஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க கலர் கோலமாகவே அது இதுன்னு அள்ளி போட்டு அழுக்காக தான் இருக்கும். அந்த கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஹெவியாக இருந்தால் எனக்கு போகாத மாதிரி ஒரு ஃபீல். டே டு டே வாஷ், டெய்லி நம்ம இப்போ பெரியவங்க யூஸ் பண்ணுற டே டு டே துணினா அதுக்கு வந்து ஓகேன்னு எனக்கு தோணுது. ஆனால் குழந்தைங்க யூஸ் பண்ணுற துணிக்கெல்லாம் வந்து எனக்கு அந்தளவுக்கு இது பெஸ்ட்டுன்னு எனக்கு தோணலை. உங்கள் வீட்டில் என்ன மிஷின் யூஸ் பண்ணுறீங்க, அதில் வந்து இந்த மாதிரி குழந்தைங்க ட்ரெஸ்ஸை போடும்போது அந்த அழுக்கெல்லாம் நல்லா போகுதா அப்படின்னு சொல்லி எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி என்ன லிக்விட் வந்து பெஸ்ட்டாக இருக்குது, அதாவது ஸ்டெயின் ரிமூவலில் எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நான் இப்போதைக்கு வந்து ஏரியல் யூஸ் பண்ணுறேன். ஏரியலில் வந்து எங்கள் அக்கா யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப வருஷமாக மிஷின் வச்சுட்ருக்காங்க. ஸோ அவங்க வந்து சஜஸ்ட் பண்ணாங்க ஏரியல் அண்ட் சர்ஃப் எக்ஸல் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னதுனால நான் ஏரியல் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் டிமார்ட்டில் ஆஃபர் போடும்போது பேக் போடுவாங்க பார்த்திங்களா, அந்த பேக் வாங்கி வச்சுட்டு ரீஃபில் பண்ணிக்குவேன். ஓகே தான், எனக்கு ப்ராப்ளம் இல்லை. பட் குழந்தைங்க ட்ரெஸ்ஸுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு யாராவது ஷேர் பண்ணி விடுங்க. பார்த்தீங்கன்னா லாண்ட்ரி முடிச்சதுக்கப்புறம் கிச்சனை க்ளீன் பண்ணுறது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் கிச்சன் கிளம்ஸியாக தான் இருக்கும். அதை ஃபுல்லாக நீட் பண்ணி வச்சுட்டு காலையில் யூஸ் பண்ண பாத்திரம் எல்லாத்தையுமே விளக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மத்தியானம் லஞ்சுக்கே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிப்பேன். யூஸ்வலாக லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுற டைம்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1/2 அன் ஹவர் இல்லைனா ஒரு 45 மினிட்ஸ் அவ்வளோதான் தேவைப்படும். ஷூட் பண்ணிக்கிட்டே செய்கிறதுனால கொஞ்சம் வந்து டைம் எடுக்குது. ஒரு 1 hour ப்ளஸ் அந்த சிப்பி காளானில் வதக்கி சாப்பிடுவோம். உங்களுக்கு பிடிக்குங்களா? எனக்கு வந்து அது ரொம்பவே பிடிக்கும். சிப்பி காளானை வாங்கி அதை க்ளீன் பண்ணி சும்மா சிம்பிளாக உப்பு மிளகாத்தூள் போட்டு வதக்கிறது தான். லெமன் ரைஸ்க்கும் அந்த சிப்பி காளானோட வதக்குனதுக்கும் அந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். அந்த வதங்கின சிப்பி காளான் வந்து செப்பரேட்டாக நம்ம ஒயிட் ரைஸ்லேயும் சுட சுட வச்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் யாராவது ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த சிப்பி காளான்லாம் வந்து சின்ன வயசில் கொல்லைக்காட்டில் வந்து மழை பெஞ்சால் இடி இடித்தா காளான் முளைக்கும்னு சொல்லுவாங்க. அதை நம்பி காலையில் எழுந்திரிச்சே போய் வயல் வரப்பில் பார்க்குறது ஏதாவது இருந்தால் நாங்கள் எடுத்துகிட்டு வருவோம். அப்பா இந்த மாதிரி வேலைக்கு போயிட்டு திரும்ப வரும்போதும் வர வழியில் இருந்தாலும் எங்கேயாவது எடுத்துகிட்டு வருவார். அதை சிம்பிளாக அப்படியே நாங்களே அவசரம் தாங்காமல் வடை சட்டியில் அப்படியே க்ளீன் பண்ணி கடுகு போட்டு பொரிய விட்டுட்டு உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிடுவோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் யாராவது அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்களா மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வச்சு ட்ரெக்கர் பண்ணுறது எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க. அதுக்கு நான் அடிக்கடிலாம் பண்ண மாட்டேன். பட் மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து அந்த கடையில் கிராஸ் பண்ணும்போது இருந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக வாங்குவேன். ஏன்னா அந்த
கடை ஃபுல்லாக அப்படியே பூ வச்சுருப்பாங்கங்க. வெறும் டெக்கரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. அதை பார்த்தோன்னா வாங்காமல் நம்மளால் போகவே முடியாது. அந்தளவுக்கு அவ்வளோ அழகாக நிறையா பூ இருக்கும். நான் ஒரு பொக்கே இல்லைனா 2 பொக்கே வாங்கிக்குவேன் ஒரு கொத்தா. மேக்ஸிமம் 200 250 இருக்கும். ரெகுலராக வாங்குறதுனால 150க்கு கூட அப்பப்போ கொடுப்பாங்க. சீசன் டைமில் கம்மியாக இருக்கும், ஆஃப் சீசனில் கொஞ்சம் விலை ரேட்டு ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஆனால் கம்மியாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி நிறையா அடிக்கடி வாங்கி வச்சுப்பேன். எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும். ஒரு வழியாக நேற்று இந்த ஷார்க் டேங்கை க்ளீன் பண்ணிட்டேன். நேற்று நைட்டே நிறைய க்ளீனிங் ஒர்க் இருந்தது, அது எல்லாமே முடிச்சிட்டேன். அதையே கவர் பண்ணிகிட்டே வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். பாப்பா இருந்ததுனால என்னை பெருசாக அந்த டைமில் கவர் பண்ண முடியல. சரி, இன்றைக்கி ஒரு நாள் கொஞ்சம் டைம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து கவர் பண்ணியிருக்கேன். வீட்டோட எல்லா கார்னர்லேயும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பிளான்ஸ் வச்சுருப்பேன். பிகாஸ் இட் கிவ்ஸ் எ லாஸ் ஆஃப் பீஸ் ஆஃப் மைண்ட் டு மீ. அதனால் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். மேக்ஸிமம் இன்டோரில் வந்து அவ்வளோக்கா சன்லைட் இல்லாததுனால ஸ்னேக் பிளான்ட்டு, மணி பிளான்ட்டு இது 2ம் மேக்ஸிமம் சர்வைவ் ஆகும். இதை மிஞ்சி வேறு என்ன இருக்குன்னா அகலோமினியா இருக்கும். ஆனால் அதுவுமே அகலோமினியாவில் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா 2 days ஒன்ஸ் இல்லை 1 week ஒன்ஸ் வந்து எடுத்து சன்லைட்டில் வச்சுட்டு அப்புறம் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மேக்ஸிமம் நான் இன்டோரில் வந்து மணி பிளான்ட்டும் ஸ்னேக் பிளான்ட்டும் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணிப்பேன். இன்டோர் பிளான்ஸோட மெயின் க்ரோத் வந்து மேலே டஸ்ட்டு படியக்கூடாது. ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் மேலே டஸ்ட்டு படிய ஆரம்பிச்சிது அப்படின்னா பிளான்ட்டோட க்ரோத் அப்படியே ஸ்டாப் ஆகிடும். ஸோ வீக்லி ஒன்ஸ் இல்லைனா டெய்லி நைட்டு நீங்கள் வாட்டர் பண்ணும்போது இந்த ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டிங்கன்னா க்ரோத் நல்லாவே இருக்கும். அதையும் தாண்டி ஃபர்டிலைசர்னு பார்த்திங்கன்னா நீங்கள் தனியாக எதுவும் ஃபர்டிலைசர் ஆட் பண்ண வேணாம். என்னை பொறுத்த வரைக்கும் இன்டோரில் இப்போ பால்கனி இருக்கிறதுனா ஓகே, இன்டோரில் வந்து அவ்வளோக்கா சன்லைட் இல்லாததுனால பெருசாக ஃபர்டிலைசர் தேவை கிடையாது. நான் டெய்லி அரிசி கழுவுற தண்ணி அந்த ஃபஸ்ட்டு 2 தடவை வாஷ் பண்ணுற தண்ணி எடுத்து வச்சுப்பேன். அதை வந்து 2 days ஒன்ஸ் எல்லா செடிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஊற்றிட்டுருப்பேன். அதுவே எனக்கு போதுமானது. அதுவே நல்ல ரிசல்ட் இருக்குது. நீங்கள் வேணால் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது இல்லை எனக்கு தனியாக ஏதாவது ஃபர்டிலைசர் வேணும் அப்படின்னா சீவீடுன்னு சொல்லி அமேசானில் நான் ஒன்று வாங்கியிருந்தேன். ஒரு டார்க் க்ரீன் கலரில் ஒரு லிக்விட் ஒரு சின்ன பாட்டிலில் இருக்கும். ஒரு பக்கெட்டுக்கு ஒரு மூடின்ற கணக்கில் அதை வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன். கலந்து விட்டுட்டு அப்புறமேட்டு அதை பால்கனியில் வந்து இருக்கிற எல்லா செடிக்கும் வந்து யூஸ் பண்ணிப்பேன். மந்த்லி ஒன்ஸ் தான். ஆனால் அது பாம் வெரைட்டிஸ்க்கு செட்டே ஆகாது. பாம் வெரைட்டிஸ்னால் இந்த தென்னை மரம் எல்லாம் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற அந்த பாம் வெரைட்டிஸ்க்கு எனக்கு அது செட்டே ஆகலை. மற்ற எல்லா பிளான்ஸுமே நல்ல க்ரோத் இருந்தது. பட் பாம் வெரைட்டிஸு, கேக்டஸ் வெரைட்டிஸ் எதுக்குமே அது எனக்கு செட் ஆகலை. ஸோ அதை யூஸ் பண்ணாதீங்க. ஒரு தடவை கமெண்ட்டில் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, அலுமினியம் பாத்திரம் யூஸ் பண்ணாதீங்க, அது யூஸ் பண்ணால் ஹெல்த் இஷ்யூஸ் வரும், சில்வர் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எங்கள் சிஸ்டருமே வந்து எல்லாருமே வந்து சில்வர் தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் என்னால் இப்போதைக்கு மாற்ற முடியல. அஸ் ஐ மீன் லிவிங் இன் அ ஜாயின்ட் ஃபேமிலி, ஐ எம் நாட் ஏபிள் டு சேஞ்ச் இட் அட் த கரண்ட் டைம். நம்ம உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஜாயின்ட் ஃபேமிலியில் இருந்தோம் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் ஈவன் தோ வி விஷ் டு சேஞ்ச் இட், வி வில் நாட் பி ஏபிள் டு டூ தட். அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் இப்போ இருக்குது. ஸோ ஃபியூச்சரில் ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருந்ததுன்னா நான் கண்டிப்பாக தான் நான் மாற்றிக்கிறேன். தினம் துணி துவைக்கிறது, சமைக்கிறதுலாம் ஒரு வேலையாங்க. எல்லாரும் தான் அதை செய்கிறாங்க. இதில் என்னங்க பெருசாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் இட் கிவ்ஸ் எ லாட் ஆஃப் பீஸ் ஆஃப் மைண்ட் டு மீ. அஸ் ஐம் பேசிக்கலி என் ஓவர் திங்கர். எனக்கு வந்து பீஸ் ஆஃப் மைண்டே இல்லாமல் நான் வந்து ஓவராக நெகட்டிவாக யோசிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அட் ஸ்டேட் ஆஃப் பாயிண்டில் வந்து எனக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதை நான் நிறுத்தியே ஆகணும் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு இந்த வீடை எனக்கு பிடிச்ச மாதிரி ரெனோவேட் பண்ணிக்கிட்டேன். நம்ம திங்கிங் நல்லா இருக்கணும் அப்படின்னா நமக்கு பிடிச்ச இடத்துல இருக்கணும் ஃபஸ்ட்டு. அப்படி இருந்தால் தான் வந்து நம்மளோட திங்கிங்கும் கொஞ்சம் வந்து பாசிட்டிவ். இது வந்து என்னோடய அப்ரோச்சு. நான் ஒரு இடத்துல ஹாப்பியாக இருக்கணும்னா அந்த இடம் எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் தான் என்னால் கொஞ்சமாவது ஹாப்பியாக இருக்க முடியும். ஸோ இந்த வீடு எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ரெனோவேட் பண்ணிக்கிட்டேன். ஃபுல்லாகவே பின்ட்ரெஸ்ட் பார்த்து இன்ஸ்பயர் ஆனது தான். எனக்கு பிடிச்ச மாதிரி ரெனோவேட் பண்ணிவிட்டு அடுத்து செய்கிற வேலையை எனக்கு பிடிச்ச டைமில் என்னோடய பேஸில் வந்து நான் செய்கிறேன். எந்தவித அவசரம், ப்ரெஷர் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் கேஷுவலாக அப்படியே செய்யும்போது இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ரியல் மெடிடேஷன் அப்படின்னா உட்காந்து செஞ்சால் மட்டும்தான் மெடிடேஷன்லாம் கிடையவே கிடையாது. வேலை செய்யும் போதே அதை ஒரு ஃபோக்கஸ்டாக செஞ்சாலுமே அதுவே வந்து ஒரு பெரிய மெடிடேஷன். நீங்கள் இதை ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லி நான் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
வீடு தான் எல்லாமே. இட்ஸ் லைக் அ கைண்ட் ஆஃப் அ sanctum and sanctorum for me because she has seen all my ups and downs, all my emotional struggles and everything she has shared with me, and so I'm having some kind of emotional attachment with her. வீடு வந்து பேசிக்காக நான் நீட்டாக வச்சுருக்கிறதுக்கு காரணம் க்ளீனாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ரீசன். இன்னொன்று எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஷீ இஸ் லைக் அ கைண்ட் ஆஃப் அ கம்பேனியன் டு மீ. இது கேட்குறது கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும். பட் இதை நீங்கள் கண்டிப்பாக நீங்களும் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. எவ்ரி ஒன் வில் ஷேர் சம் எமோஷனல் கனெக்ஷன் வித் யர் ஹவுஸ். யாரெல்லாம் அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஹோம் டூர் நிறைய பேர் கேட்குறீங்க. என்னால் அதை தனியாக வந்து இன்னும் செப்பரேட்டாக பண்ண முடியலைங்க. கண்டிப்பாக ஷோராக ஒரு நாள் நான் ஹோம் டூர் போடுறேன். முடியலைன்னா கண்டிப்பாக நான் லைவ் பேஜாவது கண்டிப்பாக நான் போடுறேன். தேங்க்யூ, பாய்.